காவேரி வந்து தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் கேட்டு விஜய் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. காவேரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், உண்மையிலேயே வந்து இவகிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு காவேரியை. கொஞ்ச நேரம் அவரையும் மறந்துட்டு அடுத்து வந்து காவேரி சொல்கிறாங்க, சரி நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட என்னை பற்றி மட்டும் கேட்குறீங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து சரி சொல்ல மாட்டிங்களா, என்னோடது மட்டும் கேட்டுட்டு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, கீழே விழ போகிறாங்க. உடனே தாங்கி பிடிக்கிறாரு. அப்படியே என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரத்தில் காவேரி காவேரின்னு சொல்லிட்டு கை வச்சு தட்டி பார்க்குறாரு. பார்த்தா அவர் மேலே அப்படியே வந்து விழுந்துட்டு அப்படியே தூங்குறாங்க. காவேரி என்னாச்சு என்னாச்சுன்னு அப்படியே வந்து எழுந்துக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போயிட்டு அப்படியே வந்து என்ன பண்ண ரூமில் வந்து படுக்க வைக்கிறாரு. தனியாக விட்டுட்டு எப்படி போகிறது, இவ வேறு இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம விஜய். உடனே என்ன பண்ண, சரி ஓகே வேறு வழி கிடையாது, இவ கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணார், பக்கத்தில் போகிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து தூங்க போகிறாங்க. சரி தூங்க போகிறா அப்படி இருக்கு, நல்லா தூங்கிட்டா, சரி நம்ம விட்டுட்டு போகலான்னு பண்ணும்போது காவேரி கையை பிடிக்கிறாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து யோசிக்கிறாரு, ஐயோ என்ன இவ இப்படி இருக்காளே, இந்த மாதிரி டைமில் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்தே வந்து விஜய் வந்து காவேரியை பார்க்குறாரு. காவேரி பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே க்யூட்டாக இருக்குது அவருக்கு. அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாரு காவேரியை. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, பசுபதி வந்து நிவினை வந்து எப்படியாவது வந்து ஆளுங்களை வச்சு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானும் பக்காவாக பண்ணிடுறாரு. அதே மாதிரி நிவின் வந்து கொஞ்ச நேரத்தையே வந்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி வந்து ஆளுங்களெல்லாம் வச்சு நிவினை வந்து தூக்குறாரு. நிவின் வந்து செமையாக வந்து கத்துறாரு, யார் நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்ச நேரத்தையே நிவின் மயக்கம் அடைகிற மாதிரி தூக்கிட்டு வந்துடுறாங்க. அடுத்து வந்து எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு அடைச்சி வச்சுருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, இதுக்கப்புறம் பார் நடக்கிறது. இவ்வளோ நாள் வந்து காவேரி வந்து ஓவராக ஆனால அவள் வந்து இதுக்கப்புறம் ஒன்றுமே நிவின் விஷயத்தில் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நிவினுக்கும் என் பொண்ணுக்கு தான் கல்யாணம், யாருமே அதை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து வந்து அப்பா நிஜமாகவே சீக்கிரமாக கல்யாணம் நடந்துருமா, என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க பொண்ணு ராகினி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ வந்து பத்திரமா இரு, உனக்கும் நிவினுக்கும் இப்போ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வந்து ராகினி. உடனே ராகினி என்ன பண்ணுறாங்க, அப்பா எனக்கு எவ்வளோ நாள் ஆசை எல்லாம் நிறைவேற போது சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து காவேரியை வந்து அப்படியே தூங்கி போகிறாங்க. காலையில் எழுந்து பார்க்குறாங்க, என்னங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் ரூமுக்கு போகலையா, எங்கே நீ போவிட்ட, அப்போ நீங்கள் தூங்க போகலையா, இதே ரூமில் தான் இருக்கீங்களா, ஆமாம் இதே ரூமில் தான் இருக்கேன், நீ இங்கே என்னை விடவே விடல, அப்போது நான் என்ன பண்ணேன், அதான் நீ ஃபுல்லாக ஏற்றிட்டியே, நான் ஒன்றும் குடிக்கலப்பா, நீ தான் ஊற்றுன்னு குடிச்ச புரியுதா, நான் ஒன்றும் உனக்கு ஊற்றி கொடுக்கல, அடிப்பாவி இவ்வளோ குடிச்சிட்டு இல்லைன்னு போய் சொல்கிறியா அப்படின்றாரு.